கியர் சேஞ்ச் பண்ணும்போது பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி சரி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் வரும்போது நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோர்த் கியருக்குள்ள போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டு செகண்ட் போடும்போது நீங்க ஹேண்டை இந்த பொசிஷன்ல வச்சு நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி செகண்ட் டு ஃபர்ஸ்ட் போடும்போது நியூட்ரு பண்ணி ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ல இருந்து தேர்ட் கியருக்குள்ள போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஹேண்டை இந்த பொசிஷன்ல வச்சு செகண்ட் டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டு செகண்ட் இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி செகண்ட்ல இருந்து நீங்க தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்த் கியருக்குள்ள போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க செகண்ட் கியர்ல இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் லைட்டா கொடுத்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். ஸோ அங்கிருந்து ஈஸியா நீங்க ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணீங்கன்னா தேர்ட் கியர் உங்களுக்கு ஈஸியா விழுந்துரும். அதே மாதிரி ஃபிஃப்த் கியர்ல இருந்து ஃபோர்த் கியர் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கியருக்குள்ள போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் லைட்டா நீங்க ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா ஃபோர்த் கியர் போட்டுக்கலாம். ஃபிஃப்த் கியர்ல இருந்து தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கறனால ஃபர்ஸ்ட் கியர் போட்டுறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபிஃப்த்ல இருந்து நீங்க தேர்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். இங்கிருந்து நீங்க தேர்ட் ஈஸியா போட்டுக்கலாம். நான் ஒரு தடவை உங்களுக்கு எல்லா கியரும் எப்படி ப்ராப்பரா போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கியர் நீங்க நியூட்ரல்ல இருந்து ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த மாதிரி லெஃப்ட்ல தள்ளி ஃப்ரண்ட்ல தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த கியரும் சேஞ்ச் தப்பான கியர் வந்து உங்களுக்கு விழுகாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டு செகண்டும் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். நீங்க தேர்ட் கியர் வந்து இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து நீங்க அழகா ஃப்ரண்ட்ல தள்ளினீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் கியர் வந்துடும். ஃபோர்த் வந்து தேர்ட் டு ஃபோர்த்தும் ஸ்ட்ரைட்டா நீங்க இப்படி போட்டுக்கலாம், ஈஸியா வந்துடும். ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த் போகும்போது ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து நீங்க ஹேண்டோட பொசிஷனை இப்படி வச்சு நீங்க ஃபிஃப்த் போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பான கியர்ல போய் விழுகாது. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் கியர் சேஞ்ச் பண்ணும்போது இதே மாதிரி தான் இந்த ஹேண்டை இந்த பொசிஷன்ல வச்சு நீங்க இப்படி ஈஸியா போட்டுக்கலாம். கியரை வந்து ஃபிஃப்த்ல இருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டவுன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சேம் நீங்க கியர் போடும்போது எப்படி இந்த ஃபிஃப்த் கியர்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் லைட்டா மூவ் பண்ணிட்டு நீங்க அப்படியே இந்த பொசிஷன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் கியர் வந்துடும். தேர்டு சேம் இந்த சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா தேர்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஹேண்டை இந்த பொசிஷன்ல வச்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா இது செகண்ட், இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பான கியர்ல விழுகாம கரெக்டா கியர் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி கியர் பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிருங்க. ரெடி. என்னாச்சு? போகட்டும். ரோல் கேமரா ரோல் ஆயிட்டு இருக்கு.